ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா தக் லைஃப் அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப் வரையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் கமல்ஹாசன் ஃபேன்னா சும்மா வாடா அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதுக்காக சிம்பு நான் இலக்காரமாக பேச நினைக்காதீங்க. என்ன இருந்தாலும் விண்வெளி நாயகன் தான். படத்தோட கதை என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் மட்டும் குறிப்பாக சொல்லிக்கிறேன். இது உண்மையிலேயே மணிரத்னம் சாரோட படம் தானா அப்படிங்கிறது அடிக்கடி டவுட்டாக இருந்துச்சு. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்லோவாகிடுச்சு. என்னடா அப்படின்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமல்ஹாசன் சார் வந்து ஒரு பெரிய டானா இருக்காரு. அவர்கிட்ட வந்து நம்ம ஒரு தம்பி மாதிரி, ஒரு பையன் மாதிரி ஒரு சிம்பு வராரு. ஸோ அவங்க ரெண்டுத்துக்குள்ள என்ன மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது. அவங்க ரெண்டுத்துக்குள்ளேயும் ரெண்டு பெரிய ஹீரோக்குள்ளேயும் ஒரு பெரிய சண்டை வருது. ஸோ அந்த சண்டை எதனால வருது, எதனால சிம்பு வந்து கமலை கொல்ல நினைக்கிறாரு, கமல் வந்து எதுக்கு சிம்புவை கொல்ல நினைக்கிறாரு அப்படிங்கிறது தான் ஓவரால் ஒரு பெரிய ஸ்டோரி. இது எல்லா படத்துலையும் ஜென்ரலாக நம்ம பார்க்குற எல்லா படத்துலையும் பாதி படத்தில் அந்த கதை இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி போகாதீங்க. ஏன்னா ட்ரெய்லர்லேயே கிட்டத்தட்ட அவங்க நினச்ச விஷயம் வந்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ படத்தில் ரொம்ப பெரிய ப்ளஸ்னா சிம்பு, கமல்ஹாசன் சாரோட ஆக்டிங்கு, அடுத்து பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் வராங்க. அவனை எதுக்கு வராங்க என்னென்னு மண்டைக்குள்ளே ஏற்றவே முடியல. ஏன்னா அந்தளவு வந்துட்டு போயிடுறாங்க. ஸோ அதை விட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அங்கங்கே வர அந்த பிஜிஎம்மு, சாங்ஸு அதெல்லாம் வைப்பில் உச்சக்கட்டம் தான் சொல்லணும். அந்த அளவில் நொறுக்கி விட்டாரு நம்ம ஏஆர் ரஹ்மான் சார். ஓவரால் சொல்லணும்னா அது ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். படத்தில் மைனஸ் என்னன்னா, இது உண்மையிலே மணிரத்னம் சாரோட படம் தானா, இல்லை வேற எதுவும் படத்துக்குள்ள வந்துட்டோமா, இல்லை மாற்றிட்டு வந்து தொலைஞ்சிட்டோமா அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் தான் இருந்துச்சு. ஏன்னா மணிரத்னம் சாரோட படம்னாலே நிறையா எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அவர் என்னென்ன ஒரு இது இருப்பார், ஸ்க்ரீன் பிளே இருக்கட்டும் எல்லாமே ஓகே, ட்விஸ்ட்டுகளும் அவ்வளோ பெருசாக இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாலும் படம் ஓகே, ஒரு ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சிம்பு சாரோட ஆக்டிங் வேற லெவலு, விண்வெளி நாயகனோட ஆக்டிங் அதோட வேற லெவலு. மொத்தத்தில் சொல்லணும்னா இது ஒரு ஒரு மொத்த காம்போவான படம். ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுறேன். நீங்கள் இன்னும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, ஃபாலோ பண்ணலன்னா தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.